உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் 4 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த பொல்லாத பாவ மனிதர்கள் வாழுகிற இந்த பூமியிலே நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இந்த பாவிகளுடைய வழியிலே சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர்க்கேற்ற நல்ல சாட்சிகளாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவையான எல்லா போதனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆதலால் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது நல்லது. 31 அதிகாரங்களுடைய இந்த புஸ்தகத்தை ஒரு நாளுக்கு ஒன்று வாசித்தால் நீங்கள் ஒரு மாதத்திலே ஒரு முறை இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை முடிக்க முடியும். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்தால் அங்கே எழுதியிருக்கிறது, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்ட அறிவில் தேர்வான். விவேக நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. ஆக ஞானம் நமக்கு தேவை. ஞானத்தில் 2 வகை உண்டு. ஒன்று உலக ஞானம், ஒன்று பரத்துக்குரிய ஞானம். இந்த உலக ஞானம் மனிதனை கெடுத்து நாசமாக்கி ஞானமாக நடக்கிறாங்கன்னு சொல்லி கடைசிக்கு நரகத்தில் கொண்டு போய் விட்டுறோம். ஆனால் பரலோகத்துக்குரிய ஞானம் அது எவ்வளவு ஆசீர்வாதமானது பார்த்தீங்களா? இந்த பரத்துக்குரிய ஞானத்தை நீங்கள் இந்த இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கும்போது பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் 9 அதிகாரங்கள் ஞானம் 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 என்று எழுதியிருக்கிறது. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை 4 அதிகாரத்தை முடித்திருக்கிறோம். இப்போ 5வது அதிகாரத்துக்கு போகலாம். முதலாவது நான் இதை வாசித்து விடுகிறேன், பிறகு நாம் அதை பற்றி சற்று கவனிப்போம். நீதிமொழிகள் 5:1 முதல். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவமார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு நான் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே
எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாதனாலே மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். அருமையானவர்களே, இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அநேக பாவங்கள் உண்டு. ஆகிலும் இந்த மாம்ச இச்சையின் பாவங்கள், சரீர இச்சையின் பாவங்கள், வேசியிடத்திலே பரஸ்தியிடத்திலே மயங்கி திரிகிற இந்த மாதிரி காரியங்கள், அது மாத்திரமல்ல இப்பொழுது வந்திருக்கிற போர்னோகிராஃபி, வஸ்திரமில்லாமல் நிர்வாண காட்சிகளை பார்த்து அதில் இன்பம் காண்கிறது எல்லாமே மாம்ச இச்சையாக இருக்கிறது. இந்த மாம்ச இச்சையின் பாவங்கள் மற்ற எல்லா பாவங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளை காட்டிலும் அதிகமாய் வருகிறது. அதிக நெருக்கங்கள், அதிக போராட்டங்கள், அதிக வேதனைகளை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. ஆதலால் இதை பற்றி சற்று கவனிப்போமாக. இதில் 5வது அதிகாரமும் சரி, 7வது அதிகாரமும் சரி, 9வது அதிகாரமும் சரி, இந்த பரஸ்திரி வேசி இவர்களுக்கு தப்பி இருக்கிறதை குறித்து பேசுகிறது. எப்போ தப்ப முடியுமா? உண்மையாகவே கர்த்தர் கொடுக்குற ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய புத்தியிலே நாம் நடக்கும்போது மட்டும்தான் இந்த பரஸ்திரிக்கு தப்ப முடியும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 5, 7, 9வது அதிகாரங்கள் மட்டுமல்ல, ஏன் 2வது அதிகாரத்திலேயே 16 முதல் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் இதைத்தானே சொல்லுது. என்ன சொல்லுது? 16 முதல் வாசிக்கிறேன். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். யாரு? ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. மரணத்திற்கும் மரித்தோரிடத்திற்கும். அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேர்கிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியில் நடந்து நீதிமான்களின் பாதையை காத்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆக இந்த ஞானம் இல்லாட்டா அது என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய ஞானத்தின்படி அவருடைய வழிகளில் நம்ம நடக்காமல் விட்டால், பொதுவாக இந்த மக்கள் எல்லாருமே பரஸ்திரியிடத்திலே வேசி இடத்திலே போய் இவர்கள் தாறுமாறான மாம்ச இச்சையிலே வாழுவார்கள் என்பதை இந்த பைபிள் காட்டுகிறது. சோதோம் கொமரா எப்படி உண்டாயிற்று? கர்த்தரை விட்டு தூர இருக்கக்கூடிய மக்கள். நோவாவின் காலத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள்? எப்படி மாம்ச இச்சையினாலே தங்களை அருவருக்கத்தக்கவர்களாக ஆக்கி கொண்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். ஆதலால் இப்பொழுது இந்த 5வது அதிகாரத்தை இப்போ வாசித்தோமே, இந்த கர்த்தருடைய ஞானத்தை கண்டுபிடிக்காதவர்கள் வேசிகிட்ட மாட்டிடுவாங்க. அதாவது ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற இந்த குடும்பம் சரியாக இருக்காது. மாம்ச இச்சை வந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சண்டை வருகிறது, பிரச்சனை வருகிறது, நிம்மதி இல்லாமல் குடும்பமே சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த மாம்ச இச்சையானது குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னொன்னே அப்புறம் இந்த மனுஷன் அப்படியே பரஸ்திரிக்கிட்ட வேசிக்கிட்ட கொண்டு போய் தள்ளிடும். அப்புறம் ஒட்டுமொத்தமாக மொத்த வாழ்க்கையுமே கெட்டு போகிறது. ஆதலால் உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய ஞானத்தை பெற்று குடும்பத்தை நன்றாய் நடத்துவதே உண்மையான ஞானமாக இருக்கிறது. எங்கே இதை பார்க்கலாம். அந்த 5வது அதிகாரத்தில் என்ன தான் சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். என் மகனே, என் மகனேன்னு கூப்பிடுறாரு, என் வார்த்தைகளை கவனிங்கிறாரு, செவியை சாய்ங்கிறாரு. இங்கேயும் அப்படி 4வது அதிகாரத்துலேயும் 20வது வசனத்தில் அப்படி எழுதிருந்துச்சு, இங்கேயும் அப்படி எழுதுகிறாரு. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அப்போ நீ சரியாக அறிவோட சரியாக பேசுவ. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும்.
இந்த பரஸ்திரீகளை பற்றி சில காரியங்களை எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு வேணுங்களா, இதெல்லாம் நம்ம படிக்கணுமா, இதுக்கு ஒரு பிரசங்கம் வேணுமான்னு கேட்காதீங்க. பைபிளில் இவ்வளவு எழுதி வச்சுருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரட்சிக்கப்படாத தேவனற்ற ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிங்க. எவ்வளவு பாலியல் குற்றங்களுக்குள்ளே, பாலியல் பலாத்காரங்களுக்குள்ளே போய் அவர்கள் பாருங்கள் எவ்வளவோ அந்த சமுதாயத்தை கெடுக்கிறார்கள். பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை கொல்லவும் செய்கிறான் பாருங்க. ஆக இது பொதுவாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னா இல்லை, பரவலாக எல்லா பக்கங்களிலும் ரட்சிக்கப்படாத எல்லா பகுதி மக்களிடத்திலும் இதை பார்க்க முடிகிறது. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் கணக்கெடுத்து இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் கணவன் மனைவி குடும்பத்திலே பொதுவாக உண்மையாக இருக்கிறதில்லை. வெளியே தெரியாது, ஆனால் அவங்க பொதுவாக உண்மையாக இருக்க மாட்டாங்க. எங்கே வேணாலும் எங்கேயாவது சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவர்களுக்கு அது சரியாகி தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்தாருக்கு செத்து நரகம் போகிறவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாமோ தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து தேவனுடைய சாட்சியாக இந்த பொல்லாத பூமியில், தேவனற்ற ஜனங்கள் வாழ்கிற இந்த பூமியில் பரலோகத்துக்கு போகிற வழி இது என்று மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. சில ஆட்கள், நேற்று இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், சில ஆட்கள் உண்மையாக இருப்பாங்க, பாவம் செய்யாமல் இருப்பாங்க. சிறு பிள்ளைகளை வளர்க்கும்போது எந்த பாவமும் செய்ய விடாதபடி பெற்றோர் பாதுகாத்து வளர்த்துருவாங்க. அப்படி பாவம் செய்ய விடாமல் பாதுகாத்து நடத்தப்படுகிற ஆள் நல்ல மனுஷனா, அல்லது பாவம் செய்ய வாய்ப்பு இருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன்னு பாவம் செய்யாமல் இருக்கிறவன் நல்ல மனுஷனா? உங்களுக்கு எப்படி தோணுது? எந்த பாவம் வேண்டுமானாலும் செய்ய வாய்ப்பு இருக்கும்போது செய்ய மாட்டேன் என்று இருக்கிறவர்களாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். இந்த உலகத்தில் இவ்வளவு பாவ காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஓரின சேர்க்கைக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. அப்புறம் விபச்சாரம், வேசித்தனம் கூட, அதாவது விரும்பி ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு மனுஷன் இன்னொருத்தரோட விரும்பி போய் விபச்சாரம் செஞ்சால் அது விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக அநேக பாவங்களை செய்து கொள்வதற்கு அரசாங்கம் விடுதலை கொடுத்தாலும் கூட நம்முடைய அரசாங்கம், பரலோகத்தின் அரசாங்கம், அந்த அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா? நாம் ஒரே சமயத்தில் 2 அரசாங்கத்தின் கீழே வாழ்க்கையை நடத்துகிறோம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அதோடைய சட்டத்திட்டங்கள் இப்படி தான் நாம் வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள், இந்த ராஜ்யங்கள், அது அநேக பாவங்களை தங்களுக்கு சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறது. ஏனென்றால் எல்லாரும் அந்த பாவங்களை செய்கிறார்கள், ஆதலால் இது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக நாம் இந்த உலகத்தாருடைய கூட சேர்ந்து வாழ்வதற்கு முடியாது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், சட்டங்களின்படி நாம் வாழ வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் இந்த பரஸ்திரியின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும். அவங்க பேசுகிறத கேட்டால் தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்காமல்ல? ஓகே. அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். சொரசரப்பு இல்லாமல் எண்ணெய் போட்டால் வழுக்கிட்டு போகிற மாதிரி எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. இதை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த பரஸ்திரியை பின்பற்றி போனவனுடைய வாழ்க்கை அவளை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறான்னு இங்கே எழுதியிருக்கு. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு, ரட்சிப்பை பற்றி சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். ஒரு நேரம் இவளுடைய சவகாசம் வேண்டாம் அப்படின்னு போகலான்னு நினைக்கிறப்ப அப்புறம் அவள் வேறு மாதிரி என்னமோ பேசுவாள், அப்புறம் அதை கேட்டுட்டு போயிடுவான். அவளுடைய நடை மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. அவைகளை இந்த மனுஷன் அறிஞ்சிக்கிற முடியாதுன்னு தேவன் சொல்கிறாருங்க, நான் சொல்லலை. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள்,
என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. அவள் வீட்டு கிட்ட கூட போகாத. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். உன் மேன்மைனா உனக்கு இருக்க நல்ல பேரை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். உன்னோட ஆயுசு காலமெல்லாம் கொடூரர்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ எதுலேயுமே நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். பரஸ்திரிக்கிட்ட போகிறவன் என்ன செஞ்சிடறான், இவன்கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் ஏதோ ஒரு வழியில் அந்நியர்கள் அதை அனுபவிக்கும்படியாக, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியாவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். இப்படி பரஸ்திரிகிட்ட போய் போக்குவரத்தமாக இருக்கக்கூடிய மனுஷன் சம்பாதிக்கிற காசெல்லாம் சொந்த வீட்டில் குடும்பத்தில் அரிசி பருப்பு சாப்பாடு துணிமணி வாங்கிறதுக்கு பிள்ளையோடைய காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் இவன் கொண்டு எங்கேயோ கொடுத்துட்டு வந்துடுறானா. அதனால் உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும் என்று எழுதியிருக்கிறது. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, பரஸ்திரிக்கிட்ட போனால் ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் கூட ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலங்கள் போக 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 என்ன நடந்துருமா, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, மாம்சமும் சரீரமும் உருவழிந்து போகிறதாம். அதாவது என்னையா அவன் என் உடம்புல ஒரு பலனும் இல்லை சத்தும் இல்லை, என்ன இவன் இப்படி இருக்கான், ஆளும் இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அவனுடைய மாம்சமும் உருவழியும் போது அப்பொழுது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. எல்லாம் கேட்டு குட்டி சோறான பிறகு ஒரு பலனும் இல்லாமல் இருக்கிற காசெல்லாம் கொண்டு எங்கேயோ கொடுத்து அந்நிய புறத்தியார் வீட்டில் கொடுத்துட்டு அந்நியர்கள் செல்வத்தை அனுபவிக்கும்படி விட்டுவிட்டு கடைசியில் ஓட்டாண்டியாக உட்கார்ந்து கேவலப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கும்போது, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம் எல்லா விதத்துலையும் எனக்கு தீங்கு வந்துருச்சு. ஏன் கர்த்தரப்போ ஞானத்தை பற்றிக்கொள்ளுன்னு சொல்கிறப்ப, கர்த்தர் பேசும்போது புத்தியை பிடித்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது அது மனசு கேட்கல, இஷ்டத்துக்கு பாவம் செய்ய தான் ஓட முடிஞ்சது. விசேஷமாய் வாலிப வயதிலே இந்த தன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடும்படியாக அநேக காரியங்கள் சுற்றிலும் நடக்கும். தன்னுடைய வாலிப வயதிலே தன்னுடைய பரிசுத்தை காத்து கொள்ளுகிற பையன்கள் பெண்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, பெரியவர்களாகி குடும்பங்களாக இருக்கிறவர்கள் கூட இந்த மாதிரி மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கும்போது பரஸ்திரிகளிடத்தில் போய் அங்கே செல்வத்தை எல்லாம் இழந்துவிட்டு கடைசியில் சுகத்தையும் பலனையும் இழந்துவிட்டு மாம்சமும் சரீரமும் உருவழிந்து போய் அப்படி இருக்க ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இருக்காங்க. நீங்கள் கவனித்து பார்க்கலனாக்கா பாருங்கள். ஓகே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக. அதாவது ஒரு மனுஷன் இந்த பரஸ்திரிக்கிட்ட வேசிகள்கிட்ட போகாமல் இருந்தான்னா இவன் சம்பாதிக்கிற காசு இவனோட இருக்கும். இவனுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் இவன் சம்பாதித்து வைத்திருந்திருப்பான். இவனுக்குன்னு கிணற்றிலே ஊறுகிற தண்ணீர், துறவிலே ஊறுகிற தண்ணீர் அங்கே இருக்கும். இவன் எங்கேயோ போய் தண்ணி எடுக்க வேண்டியிருக்காது. இவனுக்காக சொந்த வீட்டில் அங்கே அவனுக்கு இருக்கிற அந்த கிணற்றில் ஊறுகிற ஜலத்தில் அவன் பெற்றுக்கொள்வான். உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அதிகமாக தண்ணீர் இருக்குதுன்னா மற்றவர்களுக்கு கூட நீ கொடுக்குற தண்ணீர் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். ஏன்னா உன்னுடைய சம்பாத்தியத்தை நீ கொண்டு பரஸ்திரிக்கிட்டையும் வேசிக்கிட்டையும் நீ கொடுக்க போகலை அப்படி சொல்கிறாரு. உன்னுடைய ஊற்றுகள்
உன்னுடைய ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. நீ மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுற அளவுக்கு ஆயிருங்கிறத சொல்கிறாரு. இதோட அர்த்தம் இதான். ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாகனா மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு சேர்ந்துருக்கும், அப்படி நீ இரு. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக. பங்கு கிணறு அது எவ்வளவு சண்டைகளை உண்டாக்கும் தெரியுமா? அப்படி இல்லாமல் உனக்கு தண்ணியை சொந்தமானதாக இருக்க கடவுதுன்னு சொல்கிறாரு. இந்த 3 வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள் வேறு. அடுத்து உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாகனா அது அர்த்தம் வேறு. இங்கே பாருங்கள், 15, 16, 17 வசனங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னுடைய சம்பாத்தியத்தை அந்நியர்கள்ட்ட, அதாவது பரஸ்திரிகிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்நியர்கள் அதை அனுபவிக்க விடாமல், அது புறத்தியாரோட வீட்டில் சேராமல், நீ சம்பாதிக்கிற காசு உன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் அது செலவு பண்ணப்படுமானா நீ உன்னுடைய குடும்ப தேவைகளெல்லாம் சந்தித்து பிறகு மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுற அளவுக்கு உன்கிட்ட காசு இருக்கும்னு சொல்ல வர்றாரு. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. இந்த 3 வசனங்களை அதுக்கு பின்னாடி வர்ற வசனத்தோட குழப்பக்கூடாது. அடுத்து 18, 19 வாசிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. உன்னுடைய ஊற்றுக்கண்ணுன்னா உன்னுடைய பிள்ளைக, உன் மனைவியோடு நீ இருக்கிறதுனால உனக்கு கர்த்தர் கொடுக்குற பிள்ளைக. இந்த வசனங்களை முன்னாடி இருக்க 3 வசனங்களோட சேர்க்கக்கூடாது. முன்னாடி இருக்கிற வசனங்கள் உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாகன்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை கொண்டு இந்த 18வது வசனத்துக்கு நீங்கள் சேர்க்கக்கூடாது. அது பொருளாதார ஆசீர்வாதத்தில் நீங்கள் நிறைவாக இருந்து மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுறதையும், அப்படியே நீங்கள் சொத்து வச்சுருந்தா, கிணறு துறவெல்லாம் வச்சுருந்தா மற்றவர்களுக்கும் பங்கா இல்லாமல் உனக்கு மட்டும் சொந்தமாக நீ வாங்கி வச்சுருக்கிறத பற்றி பேசுது. ஆனால் 18வது வசனம், உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னுடைய மனைவியோட நீ சேர்ந்திருக்கிறதுனால உனக்கு பிறக்கும் பிள்ளைகள், அதுதான் ஊற்றுக்கண், அது உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்ல வருகிறது. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. உன் மனைவியோட நீ சந்தோஷமாக இருந்தேன்னா பரஸ்திரிகிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? உன் மனைவியை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக உனக்கென்று ஒரு ஊற்றுக்கண்ணா கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, இதை நீ கவனிக்காமல் நீ மற்றவங்ககிட்ட போக வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வியை பின்னாடி கேட்குறார் பாருங்க. என் மகனே, பரஸ்திரியின் மேல் நீ மயங்கி அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? உன் மனைவியே உனக்கு ஆசீர்வதிக்கப்பட நல்ல ஒரு நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. இப்படி கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாராம். அவனுடைய வழிகள் எல்லாத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். சீர்தூக்கி பார்க்கிறார்னா என்ன? நிறுத்து பார்க்கிறாரு. அவனுடைய செய்கைகள், அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவனுடைய மனதின் எண்ணங்கள், மனசில் என்ன வச்சுருக்காங்கிறதெல்லாம் பார்த்து சீர்தூக்கி நிறுத்து பார்க்கிறாராம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். பின்னாடி நியாய தீர்ப்பு கொடுக்குறப்ப கரெக்டாக நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆதலால் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனங்கள்
தன்னுடைய குடும்பத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அந்த நன்மையிலே வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் புத்தி சொல்லுகிறார். நீ வெளியிலே போய், அது என்ன சொல்கிறாரு, பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும். சமயத்தில் மனைவி புருஷன் பேசுகிறத கேட்டால் தேன்கூடு போல் இருக்காது. ஆனால் அவள் பேசுகிறது தேன்கூடு போல் இருக்கும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கிறது. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவளுடைய நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவமார்க்கத்தை சித்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்த அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. அப்படி சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடு. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீர பிரகாரமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு குடும்பத்தில் தேவன் கொடுத்திருக்கிற சந்தோஷத்திலே நிலைத்திரு, அதில் திருப்தியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் என்ன நடக்குதான், இந்த ரட்சிக்கப்படாத ஆட்கள் கர்த்தருடைய ஞானத்தை கேட்காம அவங்க கண்கள்லாம் ஊர் சுற்றும், அங்கே வேடிக்கை பார்க்கும், இங்கே வேடிக்கை பார்க்கும். அப்புறம் அவள் வருவா, இவ வருவா, அந்த பரஸ்திரி வருவா, தேன்கூடு போல் அவளுடைய வார்த்தைகள் அப்படி ஒழுகிட்டு வரும். எண்ணெயில் மிருதுவா அவளுடைய உதடுகள் இருக்கும். அப்படியே பேச கேட்டால் இன்றைக்கே தான் சைட் அடித்தேன்னுவாங்க, அதை பார்த்தேன்னுவாங்க, இதை பேசினேன்னுவாங்க, அவங்க நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் போய் எங்கேயோ கடங்களை மாட்டி கிடப்பாங்க. அருமையானவர்களே, இதை கவனியுங்கள். இன்னும் கடைசியில் 2 வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இந்த வசனத்தை எங்கே போட்டிருக்கிறாரு? இந்த பரஸ்திரீட்டை போய் சிக்கி கொள்ளுகிறவர்களை பற்றி, அந்த துன்மார்க்கரை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். வேறு யாரும் போய் புதுசாக அக்கிரமத்தை அவன் மேலே இழுத்து போட்டு ஒன்றும் குற்றம் சொல்ல வேண்டியதெல்லாம் கிடையாது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் தானே, கிரமம் இல்லாத வாழ்க்கை. குடும்பத்தில் பிள்ளைகளை வச்சு மனைவி பிள்ளைகளோட எப்படி குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிற மாதிரி குடும்பத்தை நடத்தணும். அதை விட்டுட்டு அதில் கிரமம் இல்லாமல் போனால் அவனுடைய துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பரஸ்திரிக்கிட்ட போனான்னா அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுதான், அவைகளை புரிந்து கொள்ள முடியலையாம். அந்த நடைகள் பாதாளத்தை பற்றி போகிறான், மரணத்துக்கு இறங்குகிறதான். ஆனால் இவனுக்கு தெரியாமையே போவானா. அதான் போட்டிருக்குல்ல, அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவளை அறிய முடியாதுன்னு. அப்போ பரஸ்திரியின் பின்னாடி போனவே அது நல்லது மாதிரி இருக்கா, அப்புறம் வேண்டாங்கிற மாதிரி இருக்கா, அப்புறம் நல்லது மாதிரி இருக்கா, அப்புறம் வேண்டாங்கிறது மாதிரி இருக்கும். கடைசியில் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான்னு சொல்லியிருக்கிறது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். மதிகேட்டின் மிகுதியினால் செத்து போவான் போகலை, மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். அவன் ஒரு பாவ மயக்கத்தில் இருக்கிறான். மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஏதாவது புத்தி சொல்ல முடியும்? ஆரம்பத்திலேயே இந்த படுகொலிக்குள்ளே விழுகாமல் இருக்கும்போது புத்தி சொன்னால் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு அந்த மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி கிடக்கிறானே, சாராயம் குடிக்கிறவனு இது போல் இருக்கிறான்னு இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதை நான் அப்போ வர்றப்போ பேசுகிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த குடும்பத்தை எப்படி கர்த்தர் அதே சந்தோஷங்களை குடும்பத்திலேயே கொடுத்துருக்கிறார். இந்த ஒழுங்கும் கிரமமாக குடும்பத்தில் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்படி வாழ்கிறதுக்கு பதிலாக பரஸ்திரி இடத்துல வேசி இடத்துல போனால் அது பார்க்க நல்லா இருக்குது, இன்பமாக இருக்குது, ஆனாக்க கெட்டது மாதிரி தெரியுது. அதை விட்டு விலகலாமான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுது. அதனால் நமக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஆயிடுதுன்னு சொல்கிறாரு. அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். போயிட்டவன் அப்புறம் மயங்கி போனவனுக்கு புத்தி சொன்னாலும் விளங்காது. அதனால் சொல்கிறாரு, என் மகனே, நீ ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய்.
அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்தீரின் உதடுகளுக்கு அந்த பேச்சை கேட்டு மயங்கி போக மாட்டேன்றாரு. நம்மை கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான போதனை. இதை பற்றி கொள்வோமாக, கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.